மாமதுரையை தன்னுடைய இடது கொங்கையை திருகி எரிந்து கோபாவேசத்தோடு எரித்துவிட்டு பத்தினி தெய்வம் கண்ணகி வைகை ஆற்றின் கரையில் நடந்து செல்கிறாள். அத்தனை கோபம் அவளுக்கு. சின்னஞ்சிறிய பெண். கண்ணகிக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது தெரியுமா? சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கண்ணகிக்கு என்ன வயசு இருக்கும் என்று? 21 என்று கதை நடக்கும்போது 20-21 இருக்கலாம். ஏனால் அவளுக்கு திருமண வயது 12 என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். சில காலம் கோவலனோடு அவள் சந்தோஷமாக மகிழ்ந்திருக்கிறாள். பிறகு மாதவி அவர்களுடைய வாழ்க்கைக்குள் வருகிறாள். மாதவிக்கும் கோவலனுக்கும் மணிமேகலை என்ற ஒரு பெண் பிறந்து அதற்கு 2 வயது ஆகிற வரை அந்த வாழ்க்கையும் சிறப்பாக செல்கின்றது. பிறகு காணல் வரியில் நடந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். வாழ்ந்து கெட்ட பிறகு தொலைத்த செல்வத்தை தேடுவதற்காக கண்ணகியை நள்ளிரவில் அழைத்து கொண்டு கோவலன் மதுரையை நோக்கி புறப்படுகிறான். வாழ்க்கையை தொலைத்து செல்வத்தை தொலைத்து பிழைப்புக்காக வேறொரு ஊருக்கு செல்ல நேர்கிறவர்களுடைய மன துயரம் இன்று வரை தீராத ஒரு துயரம். அப்படியான ஒரு துயரத்தில் தான் கோவலன் வருகிறான். ஊழ் அவனை மதுரையில் பலியிட வைக்கின்றது. பலியிட்டது தவறு, தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல என்று சூளுரைத்து அதற்காக வெஞ்சினம் கொண்டு அதற்கு உடந்தையாக இருந்த அரசனும் அரசியும் அப்பயே செத்தே போயிட்டாங்க. ஆனால் அவளுடைய கோபம் தீரலை. ஏன்னா அவங்க மட்டும் காரணம் அல்ல, தன்னுடைய கணவனை கல்வன் சொன்ன இந்த மாமதுரையினுடைய மக்களும் கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அவள் வெஞ்சினம் கொண்டு இடது கொங்கையை திருகி எரிந்து, கொங்கையை திருகி எரிந்தாளா அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையா அப்படின்னு நிறைய ஆய்வுகள் தமிழில் இதில் வந்திருக்கு. அது அவளுடைய மார்பினுடைய கண், அந்த கருப்பு கண்ணை மட்டும் திருகி எரிந்திருக்கலாம் என்று ஒரு அறிஞர் சொல்கின்றார். அல்லது உறுப்புகளை ஒருத்தல் அப்படின்றது தமிழ் மரபில் இருக்குது. தப்பு செய்கிறவங்களுக்கு காதுகளை அறுத்தல், மூக்கறுத்தல், கைகளை வெட்டுதல், கால்களை வெட்டுதல் போல தன்னைத்தானே அறுத்து கொள்ளுதலும் உண்டு. போருக்கு போரில் அரசன் வெற்றி பெறுவதற்காக தன்னையே பலி கொடுத்து கொண்ட போர் வீரர்களை பற்றி நமக்கு இருக்கின்ற நடுகற்கள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி கண்ணகி தன்னுடைய கொங்கையை எரிந்து மதுரையை அழித்துவிட்டு அவள் போறா. மதுரா தெய்வம் அவளோடு நடந்த அத்தனைக்கும் விளக்கம் சொல்கிறது. ஏன் உனக்கு இந்த துயரம் நடக்கின்றது? உன்னுடைய கோபத்தால் இந்த மாமதுரையில் இருக்கின்ற பெண்களையும் குழந்தைகளையும் அந்தணர்களையும் நல்லவர்களையும் நீ மிச்சம் வைக்கணும், இல்லைனா இந்த ஊரே இல்லாமல் போயிடும் அப்படின்னு மதுரா தெய்வத்தினுடைய கோரிக்கையை ஏற்று கண்ணகி அவர்களுக்கெல்லாம் விலக்கு கொடுத்துவிட்டு வைகை ஆற்றினுடைய கரையாக வரும்போது ஒரு புது வாழ்க்கை, புது வெளிச்சம் வரும் என்று மாமதுரையினுடைய கிழக்கு திசையிலிருந்து உள் நுழைந்தவள் இன்று வாழ்வையே தொலைத்து மேற்கு திசையின் வழியாக அவள் வெளியே இருக்கிறாள். எப்படிப்பட்ட பெண்? 20 வயசு. அவள் கிளம்பும் போது கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பா. எங்க? புகார் நகர பூம்புகார்ல இருந்து. அப்பவே கேட்பா கோவலன்ட்ட, மாமதுரை எந்த பக்கம் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் கூட வந்திருக்க மாட்டா. எந்த பக்கம்னா இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும், போய்கிட்டே இருக்குமேனு. ஏன்னா அவளுடைய கால்கள் மண்ணை கூட தொட்டதில்லை அப்படின்னு இளங்கோவடிகள் எழுதுறாரு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பெண். அவள் சொல்கிறான், பொய்யா சொல்கிறான். என்னன்னா 5-6 காதம் அப்படின்றார். 5-6 காதம்னு, ஆனால் 5-30 காதம் இருக்கு அப்படின்றது மறைபொருளாக சொல்கிறார். அப்படி கணவனுடைய தோளுக்கு பின்னால் மறைந்து பயந்து அஞ்சி ஒரு புது மனிதரை பார்ப்பதற்கு கூட துணிவில்லாத ஒரு பெண்ணாக வந்தவள் ஒரு நகரத்தையே எரித்துவிட்டு ஒற்றை ஆளாக ஒற்றை முளைச்சியாக வைகை ஆற்றின் கரையில் நடந்து போறாள். இன்னைக்கு மதுரையிலிருந்து குமுளி வரைக்கும் நாம் பேருந்தில் செல்ல முடியும், நமக்கு விருப்பப்பட்ட வாகனத்தில் செல்ல முடியும். அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது வெறும் ஆற்றங்கரை, காடும் மேடும் மலைகளும் பாறைகளும் விலங்குகளும் நிறைந்திருந்த ஒரு அடர்ந்த காடாக இருக்கும். அந்த காட்டில் ஒற்றை பெண்ணா நடந்து போறா. அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. திரும்பி ஊருக்கு போயிருக்கலாம். தன்னுடைய தாய் தந்தை இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, சுற்றத்தார் இருக்காங்க. ஆனால் அவள் போல தன்னுடைய ஊழ் தன்னை எங்கோ விரட்டுகிறது என்று சொல்லி நினைத்து இரத்த களரியாக
இளங்கோவடிகள் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நகரம் எரிந்த மரம் எரிஞ்சிருக்கும், கட்டிடங்கள் எரிந்திருக்கும், உயிர்கள் தீயில் கருகி இருக்கும். அத்தனை சாம்பலையும் அந்த பாவத்தையும் அந்த கொடுங்காட்சிகளினுடைய துயரத்தையும் தாங்கி கண்ணகி நடந்துகிட்டே இருந்திருப்பார். ரத்தம் அவள் முழுக்க, அவளுடைய சிந்தனை முழுக்க ரத்தமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பெண் நேராக போய் ஒரு யானை தன்னுடைய தந்தத்தை தாழ்த்தி அமர்ந்திருப்பது போன்று இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலை, இன்றைக்கு கூடலூருடைய பக்கவாட்டில் இருக்கின்ற அந்த மலைப்பகுதி தான் இளங்கோவடிகள் சொல்லுகின்ற அந்த பகுதி. அந்த மலையில் ஏறி பளியர்குடியில் விண்ணேற்றி பாறை, இன்று நாம் அதை வண்ணாத்தி பாறை என்று சொல்கிறோம், அந்த விண்ணேற்றி பாறைக்கு செல்கிறாள். அங்கே ஒரு வேங்கை மரம் இருக்கின்றது. அந்த வேங்கை மரத்தின் அடியில் சென்று நிற்கிறாள் கண்ணகி. இன்றைக்கும் குடும்பத்தால் கைவிடப்பட்ட பெண்கள், வாழ்வை தொலைத்தவர்கள், நிராதரவாக இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் மரங்கள் தான் இருப்பிடும். இந்த தலைமுறையில் இல்லை, நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த பெரியம்மாக்கள், அத்தைகள், பாட்டிகள் எல்லாம் மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி இருக்கின்ற ஒரு மரத்துக்கு கீழே போய் கல்லை வச்சு இப்படி சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதிரில் இருக்க மாட்டாங்க. பாட்டா பாடுவாங்க, கூத்து பாட்டு பாடுவாங்க, இல்லைன்னா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கை அங்கே இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே வேரில் பள்ளம் போட்டுக்கிட்டே இருக்கும். அவர்களுடைய துயரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பல நேரங்களில் மரங்கள் தான் உற்ற துணையாக, தோழியாக, தாயாக, பாட்டியாக இருந்திருக்கிறது. அப்படி தன்னுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக வேங்கை மரத்தடியில் போய் நிற்கிறாள். அவளுடைய துயரத்தை பார்த்து பெண்கள்லாம் தள்ளி நிற்கிறாங்க, யாரும் கிட்ட வரல. ஏன்னா அவ்வளோ ஒரு அச்சம் தருகின்ற தோற்றத்தோடு அவள் நின்றுட்டு இருக்கா. அப்போ அவளே பேசுகிறா, நான் பெரிய தீக்காரியம் பண்ணிட்டேன். அவள் தன்னை சுய பரிசோதனை பண்ணுறா. என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கோம், அவ்வளோ பெரிய தீய காரியங்கள்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய கணவனோடு நான் சேரணும் அப்படின்னு அவள் மனம் உருகி வேண்டா. அப்போ தான் வானத்திலிருந்து தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ண கோவலன் ஒரு மலர் வாகனத்தில் வருவதாகவும் அவனோடு சேர்ந்து கண்ணகியும் கிளம்பி செல்வதாக பலியர் இன பெண்கள் நகர்வலம் அல்ல வனவலம் வந்த சேரன் செங்குட்டுவனுடன் பின்னாடி சொல்கிறாங்க. ஒரு பெண் ஒரு ஒற்றை முளர்ச்சி இந்த வேங்கை மரத்தடியில் நின்று அவள் கணவனோடு சேர்ந்தாள் என்று சொல்கிறார். தேவதேவன் அவர்களுடைய ஒரு கவிதை, ரொம்ப எளிமையான கவிதை தான். ஒரு மரத்தடி நிழல் போதும், உன்னை தைரியமாய் நிற்க வைத்துவிட்டு போவேன். 2 முறைலாம் படிக்க மாட்டேன், ஒரே முறை தான் படிப்பேன். வெட்ட வெளியில் நீ நின்றால் என் மனம் தாங்க மாட்டேன் என்கிறது. மேலும் மரத்தடியில் நிற்கையில்தான் நீ அழகாயிருக்கிறாய். கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல் உன்னை ஒரு மர நிழலில் விட்டு போக விழைகிறேன். மரங்களின் தாய்மை முளை முளையாய் கனிகள் கொடுக்கும். கிளைகளின் காற்று வாத்சல்யத்துடன் உன் தலையை கோதும். மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும். பறவைகள் உனக்கு வானத்தையும் தீவுகளையும் அறிமுகப்படுத்தும். வானமோ அனைத்தையும் அறிமுகப்படுத்திவிடுமே. ஒரு மரத்தடி நிழல் போதும், உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். இதுதான் தேவதேவனுடைய ஒரு கவிதை. ரொம்ப எளிமையான சொற்கள். இலக்கியத்துக்குன்னு ஒரு கூடுதலான புரியாத சொல்லோ அல்லது சங்க இலக்கியம் சார்ந்ததோ பக்தி இலக்கியத்திலிருந்து ஆழமான இன்றைக்கு நாம் படித்தறியாத சொற்களோ எதுவுமே இந்த கவிதையில் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு கவிதை. இப்போ இந்த கவிதையை வச்சுட்டு நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த கவிதை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, இது விட்டு போவேன் அப்படின்ற அந்த தொனியே ஒரு பெண் அப்படி சொல்ல முடியாது. ஆண் தான் உன்னை பத்திரமா நான் விட்டு போகிறேன் சொல்ல முடியாது. பெண் சொல்ல முடியாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லி பழக்கம் இல்லை. அப்படியா நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். அப்போ இந்த தொனியிலேயே என்ன தெரியுதுன்னா, இந்த வரியை சொல்கிறது
நிச்சயமா ஒரு ஆண் தான் சொல்கிறான். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அப்போ ஆண் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பான்? ஒரு பெண்கிட்ட தான் இந்த வரியை வந்து சொல்கிறார். அப்போ முதல் வரியை படிக்கும்போது, ஒரு மரத்தடி நிழல் போதும் உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன் அப்படின்னு வருது. அப்போ தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன் அப்படின்னா அந்த பெண் யாராக இருப்பா அப்படின்னா நிச்சயமாக அம்மாவாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அம்மா அப்படின்னாலே குழந்தைய பாதுகாக்கிற இல்லை ஒரு ஆணை பாதுகாக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அம்மாவை பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆணுக்கான தேவை பெருசாக வர்றதே கிடையாது. அடுத்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மனைவி, அங்கே போனால் சிக்கல். ஏன்னா மனைவினா வெவ்வேறு காலகட்டங்கள் இருக்குது. மனைவிக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் மனைவியினுடைய இடம் கணவன்கிட்ட ஒரு மாதிரி, 10 ஆண்டுகள் போச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு லெவல், 15 ஆண்டுனா அது இன்னும் வேறு லெவல். 5 வருஷத்தில் வேணால் கொஞ்சம் கருணையாக சொல்லலாம், பத்திரமா உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. 10 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் சந்தேகம்தான், இல்லை எங்கன்னா போய் நின்றுட்டு வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். ஏன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள நம்ம இந்திய சூழலில் காதல் அப்படின்றது புதுசாகிட்டே இருக்காது. ஒன்ஸு கல்யாணம் ஆகும்போது இல்லை காதலிக்கும் போது ஒரு காதல் இருந்திருக்கும்ல, அது அப்படியே வளராது. நம்ம டெய்லி டீ குடிக்கிறோம் வீட்டில். காலையில் எழுந்தோடனே பேப்பர் படிச்சுட்டு கையில் கொடுக்குற டீயை குடிக்கும்போது ஒரு முதல் மிடரு குடிக்கும்போது வேணால் நமக்கு ஒரு ஏதாவது இன்றைக்கி நல்லா இருக்கா, சக்கரை சரியாக இருக்கா, டிகாஷன் சரியாக இருக்கா, சூடு போதுமா இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை பெரும்பாலும் சொல்கிறது இல்லை. நல்லா இருந்தால் கூட வாயை திறந்து என்ன சொல்ல மாட்டோம், அதை பற்றி பாராட்டெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் இதுவே வெளி இடத்துல நண்பர்கள் வீட்டில் ஹோட்டலில் ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்றோம்னா அந்த ருசியை சொல்கிறதுக்காகவே என்ன பண்ணுவோம், முதல் மிடரை வைப்போம். வச்ச உடனே பிரமாதம்ப்பா, இது மாதிரி ஒரு டீ குடிக்கல அப்படின்னு, இந்த டீக்கு வீட்டு டீயே பரவாயில்ல, அப்படி ஏதோ ஒரு கருத்து நமக்குள்ளே வரும். அப்போ அந்த கருத்து வர்றதுக்கு என்னன்னா அந்த உறவில் வந்து ஒரு புதுசு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக கணவன் மனைவி உறவுக்குள்ள அப்படி ஒரு வளர்ச்சி இல்லை. அதை தான் பாரதி பொறுத்து பார்த்தா, என்னடா இது எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே சோகமாக இருக்குது, செல்லம்மாவை கண்ணம்மாவா மாற்று அப்படின்னு ஒன்னே தலைவனுக்கு காதல் பிச்சிட்டு வந்துடுச்சு. அவனுடைய கண்ணம்மா யாருன்னு நினைக்கிறீங்க? அவனுடைய மனைவி தான். மனைவியை காதலியாக மாற்றின உடனே அத்தனை பாடல்கள் வந்து அவரால் வந்து இயல்பாக பாட முடிஞ்சுது. அப்போது மனைவி அப்படின்றதுல இருந்து நம்ம காதலிக்கு வரலாம். காதலிக்கு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகள் அப்படின்னா இன்னும் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆண்கள் பற்றி சொல்கிற எல்லா குறையிலையுமே கணவன் மனைவியாக இருக்கும்போது தான் ஒரு 80%. ஆனால் மகள் தந்தைன்னு வரும்போது அந்த ஆணுடைய அத்தனை கொடுக்கும் எங்கே போகுனே தெரியாது. அப்படியே ஒரு பூ மாதிரி மென்மையாக. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எப்போ அழகாக இருக்காங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணம் தெரியும். மகள்களை கொஞ்சம் தகப்பன்கள் இருக்காங்கள்ல, அந்த தருணத்தில் ஒரு ஆணை பார்க்குற மாதிரி அபூர்வமான காட்சி வேறு எப்போவுமே கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருக்கும். ஏன்னா அப்போ அவனுக்குள்ளே ஈகோ கிடையாது. மனைவினா ஈகோ இருக்குது, அம்மானா தயக்கம் இருக்குது, பிற பெண்கள்கிட்ட நினச்சே பார்க்க முடியாது. அப்போது அவள் அம்மாக்கிட்ட சொல்ல முடியாது, மனைவி கிட்ட வெளிப்படுத்த முடியாததுக்கெல்லாம் ஒரு முழு உருவம் கொடுத்தா அதான் மகள். அது பாரதி எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார்ல, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அப்படின்னு அந்த வரியை சொல்லி பார்க்கும்போது உன்னை அப்படியே கட்டி அணைக்கும் போதே அவருக்குள்ளே அப்படியே உச்சி முகர்ந்தாலே மேனி கொதிக்குதடின்னு. செல்வ களஞ்சியமே, ஒரு குழந்தையை பார்த்து செல்வ களஞ்சியமே. பாரதியோடைய அந்த ஒரு சொல்ல நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையை எவ்வளோ நெருக்கமாக அணுக்கமாக கொஞ்ச முடியும் அப்படின்றது பாரதியோடைய வரிகள்லேருந்து தான் சொல்ல முடியும். அப்போ இந்த முதல் வரிக்கு நம்ம 2 ஆப்ஷன் வச்சுக்கிறோம். ஒன்று மகள், 2வது காதலி. சரியா? என் கூட தானே வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த கவிதை, அடுத்த வரி, வெட்ட வெளியில் நீ நின்றால் என் மனம் தாங்க மாட்டேன் என்கிறது. ஒரு வெட்ட வெளியில் உன்னை விட்டுட்டு போகிறது அப்படின்றது எனக்கு அது ஒரு அச்சத்தை கொடுக்கறதா இருக்குது. அது சூழல் சார்ந்த அச்சம், வெப்பத்தை நினச்ச அச்சம், எத்தனையோ இருக்குது அதுக்குள்ளே. இந்த இடத்துலையுமே 2 பேருமே பொருந்தி வர்றாங்க.
இப்போ அடுத்த வரைக்கும் நம்ம வருவோம். மேலும் மரத்தடியில் நிற்கையில்தான் நீ அழகாயிருக்கிறாய். தேவதேவன் இந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணிடுறாரு. மகளை அனுப்பி விட்டுரும். இப்போது வெட்ட வெளியில் நீ நிற்கும்போது தான் அழகாக இருக்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அவருக்கு மனசுக்கு ஓப்பான ஒரு பெண் காதலியா மனைவியோ அங்கே வந்து இருக்காங்க அப்படின்றது தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் சொல்கிற இடம் பாருங்க, மரத்தடியில் நிற்கையில் தான். மரம் அப்போ எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லை? மரம் வந்து எப்போ அழகாக இருக்கும் அப்படின்னா பூத்து குலுங்கினாலும் அழகாக இருக்கும். பறவைகளோடு நிறைந்து அப்படியே மரம் முழுக்க பறவைகள் உட்கார்ந்துருந்தாலும் அழகாக இருக்கும். எதுவுமே இல்லை, பட்டு போய் எங்கோ ஒரு இடத்துல ஒரு நுனி வந்து தழைச்சி வருதில்ல, முளைச்சி வருதில்ல, அந்த மரத்தை பார்த்தோம்னா கூட அழகாக தான் இருக்கும். அப்போ ஒரு அடியில் ஒரு பெண்ணை நிற்க வைக்கும்போது இன்னும் வந்து அழகாகுது அப்படின்றதுல அந்த மரத்தையும் அந்த பெண்ணையும் அவர் பார்க்கிற விதம் வந்து இவ்வளோ பிரமாதமான ஒரு இடமா அது மாறுது அப்படின்னு. அடுத்தவரை இன்னும் அடுத்த இடத்துக்கு போறாரு. கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல உன்னை ஒரு மர நிழலில் விட்டு போக நினைக்கிறேன். எவ்வளோ அற்புதமான இடம் பாருங்களேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணை யார் அவ்வளோ நெருக்கமாக பார்த்துக்க முடியும்? அம்மா மட்டும்தான் பார்த்துக்க முடியும். என்ன சாப்பிட்லாம் இந்த நேரத்தில், கால் வீக்கமாக இருக்கா, சீரக தண்ணி வச்சு கொடுக்கலாம், தண்ணி சிறுநீர் வெளியே போகும், கால் வீக்கம் குறையும். பேசிக்கிட்டே இருப்பா, வாய்க்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருப்பா. அப்புறம் தான் 10 பிள்ளை பெற்ற கதையிலேருந்து அன்னைக்கு மருத்துவமனையெல்லாம் இல்லாமல் வீட்டிலையே எப்படி பிரசவம் பார்த்தோம், மாமியார் கொடுமைக்கு நடுவில் எப்படி பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பல கதைகளை சொல்லி சொல்லி அந்த பெண்ணை இது பிரசவத்தை பற்றி ஒரு பயமோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப லகுவாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை தாயால் தான் செய்ய முடியும். அது வந்து ஆலோசனையாக இருக்காது. அந்த பெண்ணுக்கு வந்து அம்மா அட்வைஸ் பண்ணுறான்னு கூட தெரியவே தெரியாது. அது ஒரு இயல்பாக இருக்கும். அந்த மாதிரி அவர் சொல்கிறார், ஒரு மரத்தடி என்ன பண்ண முடியும்? அந்த மரத்தடி நிழல் கொடுக்கும், சரி. ஆனால் ஒரு தாய் கொடுக்குற மாதிரி சமைச்சு கொடுக்குமா, இல்லை ஆறுதல் சொல்லுமா, இல்லை மருத்துவ குறிப்பு தருமா, என்ன அதால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரத்தடி உண்மையிலே ஒரு தாய் தான், ஆதி மூதாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம்தான் மனிதனுடைய முதல் இருப்பிடமாக இருந்திருக்க முடியும். காட்டுக்குள்ள எல்லா நேரமும் பெய்கின்ற மழை, கண்ணுக்கு தெரியாமல் வந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்கள், தாக்க வருகின்ற விலங்குகள், இது அத்தனை கிட்ட இருந்தும் தப்பிச்சு போகிறதுக்கு மனுஷன் எங்கே போயிருப்பான்? மரத்து மேலே தான் ஏறி உட்காந்துருப்பான். மரத்துக்குள்ளே தான் அவன் வந்து இன்னைக்கு பறவைகள் கூடு கட்டுற மாதிரி அவன் தங்கி கொள்வதற்கு ஒரு பரண் அமைத்தது மரமாக தான் இருக்கும். அப்போ மனிதனுக்கு ஆதி தாய் யாருன்னா மரம். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அவள் பெற்ற தாய் மட்டும்தான் தாய். ஆனால் மரம் ஊரில் இருக்கின்ற அத்தனை பெண்களுக்கும் என்னவா இருக்க முடியும்? தாயா இருக்க முடியும். அப்புறம் மரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த மரத்தை பார்க்கறது, சூரியனை பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை. கல்யாணிஜி கேட்குற மாதிரி கடைசியாக நீங்கள் எப்போ சூரிய உதயத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் தலை சூரிய வேண்டியதுதான். இந்த நிலா மட்டும் கொஞ்சம் எப்போவுமே நம்மளை பார்க்க வச்சிரும். என்னென்னா பௌர்ணமி வந்த உடனே வண்டியில் போகும்போது, காரில் போகும்போதோ, பயணத்தில் அது நம்மளோட கவனத்தை எப்படியாவது ஒரு முறை நம்மளை வந்து பார்க்க வச்சிரும். ஆனால் நட்சத்திரங்கள் பார்க்குறதோ, மரத்தை பார்க்குறதோ, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து ரொம்ப விலகி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மரத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கும் பெண்களை போல பருவம் இருக்குது. எப்படி குழந்தை, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை அப்படின்னு போகுதோ, அந்த மாதிரி மரங்களுக்கும் பூக்கின்ற பருவம் இருக்கிறது, பட்டு போகின்ற பருவம் இருக்கிறது, காய்க்கிற பருவம் இருக்கிறது, எல்லா பருவமே இருக்குது. அப்போ ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி எப்போவுமே நம்மளை சுற்றி ஒரு மரம் வந்து உட்கார்ந்துக்கிட்டே எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இது நான் சொல்கிறதனுடைய இந்த ஒரு வரியை விரிச்சாதான் கவிதா ஜவஹர் சொன்ன அத்தனை விஷயங்களும் இருக்குது. நான் அது எல்லாத்தையும் சுருக்கமாக ஒரு கேப்சூல் மாதிரி சொல்கிறேன். ஒரு மரம் நம்மோட உரையாடிக்கிட்டே இருக்கு. பாலகிருஷ்ணன் சார் ஒரு இடத்துல பேசும்போது தான் வந்து சொன்னார், மரத்துக்கு மனுஷங்க தேவையே கிடையாது, மனுஷங்களுக்கு தான் மரம் தேவை அப்படின்னு. நம்ம மரத்தை தான் எல்லா விஷயங்களுக்கும் முன்னோடியாக வச்சுருக்கோம், நம்மளுடைய பாதுகாப்பு அரணாக வச்சுருக்கோம். அதனால தான் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் காவல் மரங்கள் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு அரசனும்
அவங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட மரம் இருந்திருக்கிறது. பனையை பற்றி சொன்னார்கள். சேரர்களுடைய மரம் பனை மரம் தான், சோழர்களுக்கு அத்தி மரம், பாண்டியர்களுக்கு வேம்பு. இந்த மரத்தை, காவல் மரத்தை வெட்டினா அப்படின்றதுக்காகவே ஒரு அரசனையே போய் குத்தி கொண்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் ஏன் கோயிலில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்குது அப்படின்னா, அந்த பகுதியில் அந்த மரம் மிக முக்கியமான மரமாக இருக்கும். அதை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் ஸ்தல விருட்சங்கள். அப்போ அந்த மரம் ஒரு தாய் போல அது இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை ஒரு கர்ப்பிணி பெண்ணிடம் கொடுப்பது போல, தாயிடம் கொடுப்பது போல உன்னை கொண்டு நான் சேர்த்துட்டு வருவேன் அப்படின்ற. அடுத்து ஏன் அங்கே நிற்க வைக்கிறேன்னா, மரங்களின் தாய்மை முளை முளையாய் கனிகள் கொடுக்கும். மரம் எல்லாத்தையும் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதி மனிதன் எங்கே இருந்திருப்பான் அப்படின்னா காட்டுக்குள்ள. நான் இந்த உரைக்காக யோசிச்சு பார்த்தேன். முதல்ல குழந்தை பெற்ற ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய குழந்தைக்கு முளைப்பால் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சேன். நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பெற்ற உடனே குழந்தை எப்படி உருவாகிறது, குழந்தையை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கூட அறிந்து கொள்ளாமல் தான் இதெல்லாம் இயற்கையில் நடந்திருக்கும். அப்போ அந்த பெற்ற குழந்தையை பால் ஊட்ட வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, இயற்கையில் இருக்கின்ற மற்ற உயிரினங்களை பார்த்து தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு இருப்பா. அப்படி ஒரு பறவை மரத்தில் காய்த்து கனிந்து தொங்குகின்ற ஒரு கனியை கொத்தி எடுப்பது போல தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய முளைப்பாலை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மரம் ஒரு விதத்தில் அந்த பெண்ணுக்கு கனிகளை கொடுக்கும் என்றுதான் தேவதேவன் இந்த இடத்துல சொல்றார். அடுத்த வரி, மரம் வேற என்ன செய்யும்? அந்த கிளைகளினுடைய காற்று இருக்குல்ல, அது அப்படியே வாத்சல்யத்தோட உன்னுடைய தலையை கோதி விடும் அப்படின்னு. வாத்சல்யம் இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன் நம்ம தமிழே சொல்லிட்டு திடீர்னு வாத்சல்யம் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம், நான் சொல்வேன். எனக்கு மொழி தீவிரவாதம் அப்படின்லாம் இல்லை. முருகேஷ் பேசும்போது கூட பிரியமுடன் என்னுடைய பிரிய நண்பன் அப்படின்னார். அன்பு நண்பன் தான் பிரிய நண்பன். ஏன் பிரியன்னு சொல்லக்கூடாதா? தமிழில் அதுக்கு இணையான வார்த்தை இருக்கும்போது சொல்லக்கூடாதா அப்படின்னா, சில நேரங்கள் சில சொற்களை நம்ம மனசில் அது ஆழமாக இருக்கும். மல்லி கவிதா வெறும் மல்லிப்பூவை தொடுத்து வச்சிட்டு வந்திருக்காங்க. சில பேருக்கு அந்த மல்லி கூடவே ஒரே ஒரு இனுக்கு, ஒரு செம்பகமோ இல்லை ஏதோ ஒரு துளசி இலையோ ஒரு இனுக்கு சேர்த்து வச்சு கட்டுனா இன்னும் நல்லா இருக்குமே, இது ரெண்டும் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒன்று தோணும்ல. அப்படி ஒரு சில கலப்புகள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது மொழி தூய்மைவாதத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே கூடாது. பிரிய அப்படின்னு சொல்கிறது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இதையே தேவதேவன் வாஞ்சையுடன் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா அவருக்கு தோணலை. அவருக்கு வாஞ்சையுடன் அப்படின்ற சொல்லு தெரியாமல் இல்லை. ஆனால் வாத்சல்யத்துடன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு இனிமை இருக்குது, ஒரு ராகம் வருகிறது. அதை நம்ம சொல்ல வரதை விட நம்ம சொல்ல வர அந்த உணர்வோடு ரொம்ப ஒட்டி போகிற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரம். இதுவே ஒரு மொழி அறிஞராக இருந்தால் உடனே வாத்சல்யம் தமிழ் சொல் கிடையாது, நீக்குக அப்படின்னு எழுதிட்டு வாஞ்சையுடன் போட்டு அப்படின்னு திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. இந்த இடத்துல வாத்சல்யத்துடன் அப்படின்ற அந்த சொல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உன்னுடைய தலையை கோதும். மரம் இந்த இடத்துல தான் இந்த கவிதையினுடைய எந்த சொல்ல வராரு அப்படின்றத நம்மளை கூட்டு போகிறார். மரம், நீ மரத்தடியில் உன்னை நான் நிற்க வச்சுட்டு போவேன்ல, அது பறவைகளை அறிமுகப்படுத்தும். பறவை அப்படின்னாலே சுதந்திரம். அப்புறம் மரத்துக்கு பேரழகே பறவைகள் தான். ஒவ்வொரு நாள் அந்த பறவைகள் வானுக்கு பறந்து சென்று திரும்ப கூடடையும் போது அந்த ஒரு நாளினுடைய சுழற்சி நிறைவடைதில்லை. அந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம். அப்புறம் நம்மளாம் நினைக்கலாம், நமக்கு சிறகில்லை, பறவைகள் பறக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பறவை பறக்கிறத பார்த்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரோப்ளேன்லேருந்து, காத்தாடியிலேருந்து. காத்தாடி ஆனால் ரொம்ப துயரம். நிறைய பேர் காத்தாடி விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட்டம் விடுறது சின்ன வயசில். ஏன்னா என்ன ஆசையில் அதை ஆரம்பிக்கிறோமோ எப்படியோ ஒன்று காற்று இழுத்துட்டு போய் ஒரு மரத்தில் எங்கேயாவது மாட்டி விட்டுரும், இல்லை அந்த கயிறு நம்ம கையை அறுத்துட்டு
பட்டம் கிளம்பி போய் அதுவா எங்கன்னா மின்கம்பியில் எங்கன்னா மாட்டி அது உயிரை விட்டுரும். ஸோ பறக்கிறதுக்குன்னு நம்ம நினைக்கிற எந்த ஆசையும் நிறைவேறதே கிடையாது விமானத்தை தவிர. ஆனால் இந்த பறவைகளில் சிறகடிக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் ஒரு கவிதையில் வந்து எழுதியிருப்பேன், சிறகடிக்கிறது ஒரு அற்புதம், அதிசயம், விரும்பத்தக்க ஒரு செயல். ஆனால் சிறகடிக்கிறத விட, இந்த கவிதையை வாசிக்கும்போது பறவை சிறகடிக்கிறத விட இன்னொரு விஷயந்தான் ரொம்ப நல்ல விஷயம். என்னென்னா, என்னோட அந்த ஒரு பெரிய கவிதை அதனுடைய கடைசி 4 வரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எழுதி எழுதி அழிக்கிறேன். இன்னும் எவ்வளோ நேரங்க சார் பேசலாம்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? சரி. எழுதி எழுதி அழிக்கிறேன், என் அன்பின் மனச்சாயலை ஒத்த ஒரு வார்த்தையும் கிடைக்கவில்லை. அந்தியில் கூடு திரும்பிய பறவையின் சிறகில் இருந்து விழுந்த இறகொன்றை உனக்கு அனுப்புகிறேன். வானமளந்த அதன் கதையை சொல்ல அல்ல, கூடு திரும்பும் அதன் அன்பை சொல்ல. பறவை பறக்கிறத விட முக்கியம் அது திரும்பி கூட்டுக்கு வருது பாருங்க. அங்கே தான் உறவினுடைய அழகு இருக்குது. தான் விட்டு போன தன்னுடைய இணையை பார்ப்பதற்காக, தான் விட்டு சென்ற தன்னுடைய குஞ்சுகளை பார்ப்பதற்காக எந்த பறவையெல்லாம் சிறகடிக்கிறதோ அத்தனை பறவையும் கூடு திரும்புது. மனித வாழ்வினுடைய இயல்பு இதுதான். நாம் குடும்பம் என்ற அந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு ரம்மியமான ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பை நம்ம வச்சுருக்கோம். அதுக்குள்ளே எவ்வளவோ சங்கடங்களை போட்டிருக்கோம், சங்கிலிகளை போட்டிருக்கோம், எல்லாம் போட்டு வச்சுருக்கோம், முட்களால் நிரப்பி வச்சுருக்கோம். ஆனால் கூடு திரும்பி வருகின்ற அந்த நிம்மதி இருக்குல்ல, அது பேரழகு. வாழ்வியல்லையே ரொம்ப பேரழகான இடம் அந்த இடம்தான். அதை தான் அவர் சொல்கிறார். பறவை வந்து உனக்கு பறவையை நான் அந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார். பறவை உனக்கு எதெல்லாம் அறிமுகப்படுத்தும் தெரியுமா? வானத்தை அறிமுகப்படுத்தும், தீவுகளை. ஏன்னா பறவை வந்து வானத்தில் பறக்கும்போது உயரத்துக்கு போகுது. உயரம் என்பது தான் ஏற்றத்தாழ்வுகளை மறைக்க வைக்கிற இடம். நீங்கள் உயரத்துக்கு போக போக கீழே இருக்கிற மேடு பள்ளம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏற்றவன் விரும்பத்தகாதவன் எதுவுமே கிடையாது. உயரம் என்பது வானம் மட்டுமல்ல, நம்முடைய இதயம் கூட தான். இதயத்தால் யாரெல்லாம் உயர்கிறோமோ அவர்களுக்கு மேடு பள்ளங்களே தெரியாது. அதை தான் அவர் சொல்கிறார். நான் வந்து இந்த பறவை உனக்கு வானத்தையும் தீவுகளையும் அறிமுகப்படுத்தினோன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, வானம்தான் அத்தனையும் அறிமுகப்படுத்தி விடுமே. எவ்வளோ அற்புதமான இடம்! வானம்தான் நமக்கு. வானம் என்பது போதி மரம் அப்படின்ற பாட்டு வந்து எவ்வளோ அர்த்தபூர்வமானதுன்னு நினச்சி பாருங்க. இந்த வானம் நமக்கு எல்லாமே சொல்லித்தரும். வானத்துக்கு கீழே தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது. வானத்தில் மேகம் இருக்குது, மழை இருக்குது, இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்குது. நாம் வானத்திலேருந்து நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய அதிசயம் இன்னைக்கு வந்திருக்கு. மழை வந்த உடனே எல்லாரும் பதறினாங்க, ஐயோ மழை வருது, கூட்டமே வராதுன்னு. மழையை விட ஒரு சிறந்த உரையை எங்களால் தந்துவிட முடியுமா? மழையை விட ஒரு சிறந்த உரையை ஒரு எழுத்தாளரால் நிச்சயமாக தர முடியாது. அதுதான் ஆகச்சிறந்த உரை. அதை தொட்டு பார்க்கக்கூடிய அதிசயம் அது ஒன்று தான். அப்படி வானம் எல்லாமே கற்று தந்துடும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் மரத்தடி நிழலில் விட்டு போக வரல. இது அப்படியே பின்னாடி இருந்து போங்க, ஒரு மரத்தடி நிழலில் உன்னை வந்து பத்திரமாக விட்டு செல்ல விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அது என்ன பண்ணுன்னா, தாய்மையோடு உன்னை பார்த்துக்கும். ஒரு கர்ப்பிணி தாய் அம்மா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கும். பறவைகளை அறிமுகப்படுத்தும், கனிகள் கொடுக்கும். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீ வானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வானத்தை அறிந்து கொள்ளுதல் என்பது வாழ்வை அறிந்து கொள்ளுதல். இதுதான் இந்த கவிதையினுடைய மையம். தேவதேவன் நம்மக்கிட்ட சும்மா ஒரு எளிய வார்த்தைகளை வச்சுட்டு ஒரு கவிதையை கொண்டு போய் வந்து நிறுத்துறார். அதுக்குள்ளே ஒரு மரம் இருக்குது, ஒரு பிரபஞ்சம் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது, வாழ்வினுடைய ஏற்றத்தாழ்வுகளை அடித்து நொறுக்கிற ஒரு பார்வை இருக்கின்றது. 2 இடங்களில் 2 மரங்கள் வருகின்றது. ஒரு மரம் தனித்து விடப்பட்ட பெண், அவளுக்கு தேவையான ஆறுதலையும் கொடுத்து அவளுக்கான விடுதலையும் கொடுக்கின்றது. இன்னொரு மரம் ஒரு தாயை போல அரவணைக்கின்றது. இது 2 இடங்களும் ஒரு மரத்தை பற்றிய வர்ணனை அல்ல, மரத்தை பற்றிய கவிதை மட்டுமல்ல,
மரம் என்பது தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியலோடு பெண்களோடு எவ்வளவு இரண்டர கலந்திருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த 2 உதாரணங்களை மட்டும் எடுத்து உங்கள் முன்னால் சொல்லியிருக்கின்றேன். சொல்லி முடிக்கும் பொழுது இந்த கவிதையினுடைய தேவதேவனுடைய கவிதையின் கேட்க நினைக்கின்ற ஒரு கேள்வியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நான் விளக்கியிருக்கேன். அவர் ஒரு பெண்ணை கூட்டு வந்து எவ்வளோ பந்தோபஸ்து பண்ணி ஏன் மரத்தடியில் விட்டு போனார்? ஆண்களுக்கு பெண்களை ஏதாவது ஒரு இடத்துல விட்டு போகிறது தான் வேலையா, இல்லை எதற்காக இந்த கவிதையை எழுதியிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. வாய்ப்புக்கு நன்றி.